ஹாய் எவ்ரிபடி. இன்டர்வியூல இந்த அரேவை குடுத்துட்டு, இந்த ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா, எப்படி பண்றது? இந்த வீடியோல இது எப்படி அச்சீவ் பண்றதுன்னு 3 வேஸ்ல இது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப். ஸோ என்னன்னா, நான் ஒரு அரே போட்டிருக்கேன். இந்த அரேவ. இப்போ ஃபார் லூப்ல நம்ம எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் லிட்டல் போட்டுக்கிறேன். ஒரு எம்ப்டி ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இத ஐட்ரேட் பண்ணணும். ஒரு வேல்யூவா. ஓகே. ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபார் லெட் I ஈக்குவல் டூ 0 யூசுவலா நம்ம போடுற மாரி. அதுக்கப்புறம் I இந்த அரே டாட் லென்த். அதுக்கப்புறமா வந்து இன்கிரிமெண்ட். ஸோ I பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது நான் கன்சோல் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக். இந்த ஓபிஜே நம்ம எம்ப்டியா கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத வந்து கன்சோல் பண்ணலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து, வெறும் எம்ப்டியா வருது. உள்ளுக்குள்ள எந்த வேல்யூஸும் இல்ல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, வேல்யூ வந்து அசைன் பண்ண போறோம். எந்த வேல்யூவ? ஓகே. எந்த வேல்யூ அசைன் பண்ண போறோம்னா, அரேவோட இண்டெக்ஸ நல்லா பாருங்க. அரே ஆஃப் இண்டெக்ஸ அசைன் பண்ண போறோம். எதுக்கு அசைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் I. ஓகே. ஸோ இப்ப சேவ் பண்றேன். இப்ப சேவ் பண்ணா, இங்க பாருங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்திருக்கு. 0, A, 1, B, 2க்கு C எல்லாமே ஸ்ட்ரிங் தான். இங்க ஸ்ட்ரிங் தான். ஓகே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தட். இது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்றது. செகண்ட் மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் அசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட வந்து யூஸ் பண்ணி இத அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டாட் அசைன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள பேராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டார்கெட், சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். காப்பி தி வேல்யூஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் டு டார்கெட் ஆப்ஜெக்ட். இட் இஸ் எ ஸ்டாட்டிக் மெத்தட் ஆஃப் ஆப்ஜெக்ட் and return the target object. This method can be very useful when you want to merge multiple objects into single object or when you need to create a new object with property from existing object. Okay. ஸோ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து இத மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இத ஃபுல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கான்ஸ்ட் அரே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்ட் ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். ஓபிஜே போட்டுக்கிட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து அதை நம்ம எடுத்துப்போம். ஆப்ஜெக்ட் டாட் அசைன் அப்படின்ற மெத்தட் எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம இது எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம என்னன்னா 2 பார்த்தோம் இல்லையா? என்னென்ன டார்கெட், சோர்ஸ். இங்க டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து புதுசா வந்து இந்த மாரி அவுட்புட் வந்து வர வைக்க போறோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவை. இது வந்து எக்ஸிஸ்டிங் இது. நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இது போயிடும். ஓகே. ஸோ இது எரர் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 குடுக்க போறோம். டார்கெட். டார்கெட் என்ன அப்படின்னா வந்து ஒரு எம்ப்டி ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த அரேவ நம்ம குடுக்கலாம். ஓகே. சோர்ஸ் வந்து இதுதான். கன்சோல் டாட் லாக் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ட குடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துரும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே அவுட்புட் தான் இதுவும். இங்க பாருங்க. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் டாட் அசைன யூஸ் பண்ணி அச்சீவ் பண்றது. தேர்ட் ஒன் வந்து ரெட்யூஸ் மெத்தட் வச்சு நம்ம இத அச்சீவ் பண்ணலாம். ரெட்யூஸ் மெத்தட்க்கு வந்து சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, அரே டாட் ரெட்யூஸ் பேராம்ஸ்ல வந்து அக்யூமுலேட்டர், கரண்ட் எலிமெண்ட், இனிஷியல் வேல்யூ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெட்யூஸ் மெத்தட் என்ன பண்ணும்னா, இன் ஜாவாஸ்கிரிப்ட் த ரெட்யூஸ் மெத்தட் கேன் பி யூஸ்ட் டு ரெட்யூஸ் அன் அரே டு எ சிங்கிள் வேல்யூ சச் ஆஸ் எ ஸ்ட்ரிங் ஆர் எ நம்பர். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், மேல இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வேண்டாம். ஓகே. சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, கான்ஸ்ட் ஓபிஜே போட்டுக்கிறேன். ஆப்ஜெக்ட் போட்டுக்கிட்டு அரே டாட் ரெட்யூஸ் இந்த மெத்தட் போட்டுக்கிறேன். இந்த மெத்தடுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்த மாரி கால் பேக் ஒண்ணு இருக்கும். அதுக்கு கமா போட்டு இனிஷியல் வேல்யூ இருக்கும். அந்த கால் பேக் உள்ள வந்து நம்மளுக்கு வந்து அக்யூமுலேட் வேல்யூ போட்டுக்கலாம். அக்யூமுலேட்டர் அப்படின்னு வந்து ஒரு பேராம் இருக்கு. அக்யூமுலேட்டர் ஏசிசி நான் ஷார்ட் ஃபார்ம்ல போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெட்யூஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா, நான் செப்பரேட்டா வந்து
மேப் ஃபில்டர் ரெடியூஸ்க்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். நான் ஐ பட்டன்ல அது லிங்க் தரேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. அக்யூமுலேட்டர். இப்போ வந்து எலமெண்ட், அப்புறமா வந்து இண்டெக்ஸ். இது 3 வேல்யூயும் வந்து எனக்கு வேணும். அப்புறமா வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள ஜஸ்ட் நான் இங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூவ ஓகே. ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்க கன்சோல் ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனால தான் அன்டிஃபைன் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போட்டுக்கலாம். 3 டாட். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டருக்கும் ரெஸ்ட் ஆப்பரேட்டருக்கும் ஆல்ரெடி மேக் எ செப்பரேட் வீடியோ. ஸோ இதுவும் நான் ஐ பட்டனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் இங்கே 3 டாட்ஸ் போட்டேன். இப்போ வந்து இங்கே அதை வந்து அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். அக்குமுலேட்டர். அதுக்கப்புறமா வந்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஓகே. போட்டுக்கிட்டு கோலன் போட்டுக்கிட்டு இங்கே எலமெண்ட் போட்டுக்கிறேன். எலமெண்ட் அஸ் அன் இஎல்இன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது போட்டுக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்ம இங்கே வந்து இனிஷியல் வேல்யூ தரணும். ஓகே. பட் இந்த கேஸில் வந்து இது ஆப்ஷனல் தான். இது கொடுத்தாலும் கொடுக்கலாம், வேணாலும் விட்டுடலாம். ஓகே. இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதே அவுட்புட் வந்திருக்கு. இது நம்ம கொடுக்கலனாலும் இந்த அவுட்புட் வரும். இங்கே பாருங்கள், சேவ் பண்ணுறேன், வந்திருக்கு பாருங்கள். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து அரேஸ்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இது நிறைய மெத்தட்ஸில் பண்ணலாம். 3 important methods. Yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, so please consider to subscribe. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். Thanks for your time. Thanks for watching. I will see you in the next one. Bye bye.